Namaskaram. This is regarding a call which I got in the evening from one of my friends, actually a beach mate, my batchmate சொல்கிற மாதிரி ஸ்கூல் மேட் சொல்கிற மாதிரி பீச் மேட். அவர் வந்து அது மாதிரி எனக்கு ஒரு பேக்கில் ப்ராப்ளம், சியாட்டிக்கான ஒரு ப்ராப்ளம் இருந்தது, உங்களுக்கு வந்தது நான் பார்த்துருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். நான் ஃபார்மசூட்டிக்கல் லைனில் இருந்ததுனால அவர் அதை கேட்கல, இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அவர் கேட்டார். என்னென்னா நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, ரிஃப்ளெக்ஸ் இசபகைட்டிஸ், அப்புறம் போஸ்ட் பராண்டியல் சிண்ட்ரோம்லாம் பேசணும் இல்லையா, அது மாதிரி இது சியாட்டிக்காவை பற்றி. ஆனால் அதை சொன்னதெல்லாம் நான் என்னுடைய ஃபார்மா பேக்ரவுண்டை வச்சு சொன்னது. இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னது. எனக்கு லெஃப்ட் நீல ப்ராப்ளம், அது வந்து இந்த போன்ஸ் வேர் டச்சிங், ரொம்ப நாளாக தான் நீ ப்ராப்ளம் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஒய்ஃப் வந்து அவளை தான் சொல்கிறேன் நினச்சிட்டு இருந்தா. ஆக்சுவலாக அப்புறம் அப்படி தான் தெரிஞ்சுது அவளுக்கு, இல்லை ஏதோ காதில் ப்ராப்ளம், முட்டியில் ப்ராப்ளம் இருக்குது லெஃப்ட், அதாவது லெஃப்ட். திஸ் இஸ் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பட் இப்போ திடீர்னு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேக் சியாட்டிக்கா நர்வ், அதாவது சியாட்டிக்கா நர்வ்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், நான் தெரியாத வாழ்க்கை அது வந்தாலோ அப்படி சொன்னாலோ எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய இந்த காணொலியின் நோக்கம். நமக்கு பின்னாடி பேக் போன் இருக்கு இல்லையா, ஒன்று மேலே இருக்குது. அதில் S4 S5 இல்லை S5 S6, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அந்த ரெண்டுக்கு நடுவில் சியாட்டிக்கா நர்வ்னு ஒன்று அது பக்கத்தில் போகும், விச் இஸ் கோயிங் த்ரூ. அந்த லெஃப்ட்லேயும் போகும், ரைட்லேயும் போகும். அந்த ரைட்டில் போகிறது வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ரைட்டில் ஆச்சு, அவரும் ரைட்டு தான் சொன்னார் இன்றைக்கி. அதனால் அந்த கடைசி வரைக்கும் அது போகும். இந்த S4 S5க்கு நடுவில், இல்லை S4 S5 S5 S6 நடுவில் அது அந்த நர்வு டச் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம் இது. இதுக்கு நான் என்னுடைய மெட்ராஸ் ஃபார்மசிட்டிக்கு என்னுடைய டைரக்டர் டாக்டர் நாகப்பண்ணை வந்து பெரிய ஆர்த்தோபெடிஷன், நான் அவர்கிட்ட தான் முதல் எதெல்லாம் அவர் தான் கன்சல்ட் பண்ணுவோம். போல அவரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி இது வந்து நான் இப்போது ஐ டோன்ட் ப்ராக்டிஸ் நோ, இது சின்ன ஆப்ரேஷன் கொண்டு இருக்கலாம், யூ கேன் கோ அண்ட் சி மை ஜூனியர் ஒருத்தர் இருக்கார், பெரிய டாக்டர்னா டாக்டர் ஜவஹர் ஹில் சம்திங், அந்த மாதிரி ஜவஹர் ஜில் இதில் நங்கநல்லூரில் அங்கே தான் ப்ராக்டிஸ் நினைக்கிறேன். போய் பாருங்க, போய் பார்த்தேன் அவர் ஒன்றும் இல்லை, நத்திங் டு வரி அப்படின்னா ஒரு பிளாங்க் எக்ஸசைசஸ்ன்னு ஒன்று சொன்னார். நான் சொன்னேன் ஆப்ரேஷன்லாம் உண்டான்னு கேட்டேன், அதெல்லாம் வேண்டாம், பிளாங்க் எக்ஸசைஸ் நீங்கள் கூகுளில் பார்த்ததுனாலே வரும், அதை கொஞ்சம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாராவது மசாஜ்க்கு யாராவது வந்தாங்கன்னா வந்து அது பண்ணிங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு ஃபோன் பண்ணேன், பண்ண வேண்டாம் நீங்கள் பரவாயில்லன்னு கேட்டா விட்டுடுங்க அப்படின்னா. இது வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த கோல்டு when it is treated it goes off in 7 days, when it is not treated it goes off in a week அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சியாட்டிக்கா நர்வ் ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஒரு 3 மாதத்தில் தானாக போயிடும். அந்த பிளாங்க் எக்ஸசைசஸ், அதுக்கு உண்டான சில பெயின் கில்லர்ஸ் தான் 1-2 அதையும் சாப்பிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே எது எடுத்தாலும் எனக்கு சொல்லப்படுறது ஒரு ரீசன் வந்து, எதுக்கு போனாலும் நான் ஜலதோஷத்துக்கு டாக்டர் போனதே இல்லை, ஜுரத்துக்கு போனால் கூட நீங்கள் ஓவர் வெயிட் அதனால தான் சொல்லுவேன், எதுக்கு தான் அவளுக்கு ஒரே ரீசன் தான் தெரியும். பட் இது டெஃபினட்டாக சம்திங் ரிலேட்டட். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவாளுக்கும் வரும், நாட் தட், பட் மேஜராக வெயிட் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் இருக்குமா இருக்கும். அந்த சியாட்டிக்கா அப்படின்றது ஒரு 3 மாதத்தில் போயிடும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் பண்ணின அந்த பிளாங்க் எக்ஸசைஸும் அனுப்புகிறேன், அந்த கர்மத்தை நீங்கள் பார்த்துருங்கோ. பட் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். டாக்டர் சொல்கிற எக்ஸசைஸை பண்ணினா போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் நோக்கம். மீண்டும் நாளை சந்திப்போமா. God bless all.